ஒரே திரைப்பட பிலிம் பாக்ஸை வைத்துக் கொண்டு 2 திரையரங்குகளில் ஓடிய எம்ஜிஆர் திரைப்படங்கள் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். 1965ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்து வெளியான 1000ல் ஒருவன் என்ற திரைப்படம் ஓடிய ஞானம் என்ற திரையரங்கிற்கு வருவோம். தஞ்சாவூரில் யாகப்பா என்ற தியேட்டரில் திரையிடப்பட்டு கூட்டம் கட்டுக்குள் அடங்காததால் ஞானம் என்ற தியேட்டரிலும் திரையிடப்பட்டது. 1000ல் ஒருவன் என்ற திரைப்படத்தின் ஒரு ரீல் 25 நிமிடங்கள் ஓடும். ஒரு தியேட்டரில் 40 நிமிடங்களுக்கு முன்பாகவே திரையிடுவார்கள். அது முடிந்ததும் அந்த ரீலை சைக்கிளில் எடுத்துக்கொண்டு இன்னொரு தியேட்டருக்கு வருவார்கள். இப்படியாக ஒரே திரைப்படம் 2 தியேட்டர்களில் ஒரே நேரத்தில் திரையிடப்பட்டது. எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் என்ற திரைப்படமும் அவ்வாறே காட்டப்பட்டது. இவ்வாறு சினிமா ரசிகர்களின் பொழுதுபோக்கு களமாக இருக்கும் ஞானம் டாக்கீஸ் கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தி கொண்டது. ஞானம் தியேட்டர் குறித்த நினைவுகளை பரிசுத்த நாடாரின் மகனும் வக்கீலுமான SP அந்தோணிசாமி இதை பகிர்ந்துள்ளார். அவர் கூறியதாவது: என்னுடைய தந்தையார் பரிசுத்த நாடார். தஞ்சையில் யாகப்பா, ஞானம், கும்பகோணத்தில் ராஜா டைமண்ட் ஆகிய திரையரங்குகளை நடத்தி வந்தார். அப்போதெல்லாம் சினிமா தியேட்டர்களை டாக்கீஸ் என்றுதான் அழைப்பார்கள். படம் பார்க்க திருவிழா போல் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். 1958ஆம் ஆண்டு வெளியான நாடோடி மன்னன் 100வது நாள் விழாவில் பங்கேற்பதற்காக எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி வந்திருந்தனர். குறிப்பாக எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் ரிலீஸ் ஆன போது மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. ஆரம்பத்தில் அந்த திரைப்படத்திற்கு வந்த கூட்டத்தை போல் வேறு எந்த திரைப்படத்திற்கும் மக்கள் வந்ததில்லை. ஜெயலலிதா அவர்கள் நடனமாடினார். அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பில் நிதி திரட்டும் நிகழ்ச்சி 1967ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடந்தது. தஞ்சையில் ஞானம் டாக்கீஸில் அதற்காக நாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போதுதான் ஜெயலலிதா அவர்கள் எங்களது ஞானம் டாக்கீஸில் வந்து நடனமாடினார். கூட்டம் கட்டுக்கடங்காமல் திரண்டது என்று அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.